ஜீவா, நீ என்ன ஒரு பக்கத்துல உட்கார்ற? நானும் பரிமாறுறேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளியாச்சே. வாவ், மீனாட்சி சூப்பரா சமைச்சிருக்க. இந்த கைக்கு வைர மோதிரமே போடலாம். அம்மாச்சி, மோதிரத்தை அவளுக்கு கொடுத்துட்டு வரோம். அதெல்லாம் கொடுக்க மாட்டான், நீ அமைதியா இரு. அவ்வளவு சூப்பரா இருக்கு சமையல். அப்போ நான் கொடுத்து வச்சவன் தான். ஏன்னா வாழ்க்கை பூரா நான் தானே சாப்பிட போறேன். இன்னும் 2 மாசம் தான். இந்த விஷயம் எப்படி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை மீனாட்சி சொல்லிருப்பாளோ? மீனாட்சி, நீ உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? இல்ல வேணா பாட்டி, சமைச்சு சமைச்சு நீ டயர்டா இருப்பல. அதெல்லாம் இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மீனாட்சி, நீ வந்து சாப்பிடு. எனக்காகலாம் வெயிட் பண்ண வேணாம். இல்ல இல்ல, நான் எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னது இது? வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஆசைப்படுறாருல, அட உக்காரு உக்காரு. என்னங்க உங்க அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏன் கூட உட்காந்து சாப்பிட்டா என்ன? நீ ஒருத்தி. உங்களுக்கு எதுவும் புரியாது. தேனு, அவளுக்கு ஒரு இலைய போடு. ஆ. உக்காரு. அப்புறம் நீ தானே சிக்கன் வாங்கின? நல்லா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்க. சும்மா அப்படியே சாஃப்டா இருக்கு. சூப்பர். பாத்துப்பா, தொண்டையில சிக்கி போய் சேர்ந்துட போற. இலை என்ன சாப்பிடும் போது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? விடுங்க பாட்டி, ஜீவா ஏதோ காமெடியா பேசுறான். அவனே ஒரு காமெடி தானே. அம்மாச்சி, மோதிரம். ஏய், பொறுமையா இரு. ஐயோ, ஏய் பாத்துப்பா. டேய் தண்ணி குடு. இரு அப்பத்தா, ஒரே ஏறிடுச்சு போல.